அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். தன்மேல் வந்து விழுந்த கடிதத்தை எடுத்து பார்ப்பதா வேண்டாமா என்று சற்று குழப்பம் அடைந்தாள் அம்பிகா. யார் யாருக்கு எழுதிய கடிதமோ, என்ன கருமமோ, அதை நம் கையால் ஏன் தொட வேண்டும் என்று எண்ணியவளாக மீதி கோலத்தையும் போட்டு முடிக்கத் தொடங்கினாள். சூரியன் மெதுவாக எட்டி பார்த்து கொண்டிருந்தது. ஊராரின் உறக்கம் இன்னும் சரியாக தெளியவில்லை. யாரோ இரண்டொரு உழவர்கள் கலப்பையை தோளில் சுமந்தவாறு உழவு மாடுகளை அவளை தாண்டி ஓட்டிச் சென்றனர். அவளுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. இந்த காகித மடிப்பை நாம் எடுத்து பார்க்காமல் விட்டுவிட்டால் பொழுது விடிந்ததும் இந்த பக்கம் போவோர் கண்களில் படும். அவர்கள் என்ன இது என்று எடுத்து பார்க்கலாம். தப்பித்தவறி நம் பெயர் ஏதாவது இதில் எழுதப்பட்டிருந்தால் அப்புறம் கேட்கவே வேண்டாம். இந்த சிறுமயிலூர் கிராமத்து மக்களை பற்றி சொல்லவே வேண்டாம். 1ஐ 10ஆக்கி 10ஐ 100ஆக்கி 100ஐ 1000ஆக்கி பேசுவார்கள். நம்ம ஊர் மட்டும்தானா அப்படி? எல்லா ஊரும் அப்படித்தான். எதற்கும் அதை எடுத்து என்னவென்றுதான் பார்த்து விடுவோமே. தயங்கியவாறு அதை எடுத்து பார்த்தாள். மடிக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தின் மேல் அம்பிகா என்று கொட்டையாக எழுதப்பட்டிருந்தது. மங்கலாக தெரிந்தது. திடுக்கென்றது அவளுக்கு. அதை எடுத்துக்கொண்டு பரபரப்புடன் வீட்டுக்குள் வந்தாள். அரிக்கன் விளக்கின் அருகில் அதை பிரித்து பார்த்தாள். முத்து முத்தான கையெழுத்தில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்தை பார்த்ததும் அவள் உள்ளம் பரபரப்படைந்தது. நெஞ்சம் படபடக்க அதை படித்தாள். அம்பிகா, உன் பெயரைப் போல நீயும் அழகானவள். சென்னையில் நான் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது விடுமுறை நாளில் இங்கு வருவேன். துவக்கப்பள்ளியில் படித்து கொண்டிருந்த நீ என்னை பார்த்ததும் புள்ளி மானை போல் துள்ளி ஓடி வந்து என் கைகளை பிடித்து கொள்வாய். மாலை நேரங்களில் பிள்ளையார் கோயிலின் பிரகாரத்தில் நாம் கண்ணாமூச்சி ஆடுவோமே, உனக்கு நினைவு இருக்கிறதா? அப்போதெல்லாம் எனக்கு எதிர்க்கட்சியில்தான் நீ சேருவாய். ஏனென்றால் உன் பூஞ்சிட்டு கைகளால் என் கைகளை பொத்துவதற்கு வசதியாக இருக்குமே என்று. ஒரு முறை நான் உன் அழகிய கண்களை பொத்தினேன். நீ என் பெயரை சொல்ல வெட்கப்பட்டு எதிர்வீடு என்றாய். இன்னொரு தடவை தீபாவளி நேரம் எங்கள் வீட்டில் நோன்புக்காக செய்து வைத்திருந்த அதிரசங்களில் 2ஐ திருடி வந்து மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் உனக்கு கொடுத்தேன். படைப்பதற்கு முன்பு எச்சில் படுத்தக்கூடாது என்று நீ அதை வாங்கி கொள்ள மறுத்தாய். நான் வலிய உன் வாயை திறக்க செய்து முழு அதிரசத்தையும் உன் வாயில் அடைத்து உன்னை திக்குமுக்காட செய்தேனே, நினைவிருக்கிறதா? அடடா, நிலவு கதிர் எடுத்து அத்துடன் நித்தில ஒளியை குலைத்து அழகு பொற்சிலை ஒன்று இந்த ஊரில் இருப்பதை நான் இதுவரை அறியாமல் போய்விட்டேனே. நல்ல வேளையாக நான் அன்று கோவிலில் உன்னை பார்த்தேன். நான் என் இதயத்தை உன்னிடம் கொடுத்து விட்டேன். வற்புறுத்துவதாக எண்ண வேண்டாம். நீயும் என்னை விரும்பினால் நாம் எங்கே சந்திக்கலாம் என்பதை எப்படியாவது எனக்கு தெரியப்படுத்து. இல்லை என்றால் வேண்டாம். இரவு பகலாக உன் நினைவில் வாழும். கடிதத்தை படித்து பார்ப்பதற்குள் அவள் ஜாக்கெட் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. முத்து முத்தாக முகத்தில் துளிர்த்த வேர்வை துளிகளை முந்தானையால் ஒற்றி துடைத்து கொண்டாள். கடிதம் எழுதியுள்ளவன் எதிர் வீட்டு சம்பத் என்பதை அம்பிகா எளிதில் புரிந்து கொண்டாள். விபரம் தெரிந்த அந்த நாள் முதல் இன்று வரை அவள் உள்ளத்தில் முழுதாக நிறைந்திருப்பவன் அவன் ஒருவனே. கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தாள். கீழே அமர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டாள். சிறிய வயதிலிருந்து அவனோடு அவள் பல்லாங்குழி ஆடிய நாட்களும், தொங்கும் பாவாடையை ஒரு கையால் தூக்கி பிடித்து கொண்டு பாண்டி ஆடிய நினைவுகளும், பிள்ளையார் கோயிலை சுற்றி சுற்றி ஓடி கண்ணாமூச்சி ஆடிய நிகழ்ச்சிகளும், விவரம் தெரியாத அந்த வயதிலேயே நாம் இப்போ சாப்பிடுறோம், பட்டணத்தில் சம்பத் என்ன செய்து கொண்டிருக்கும், நாம் இப்போ படுத்து கொண்டிருக்கிறோம், சம்பத் என்ன செய்யும், நாம் இப்போ படிக்கிறோம், சம்பத் என்ன பண்ணும் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து கற்பனை செய்து பார்த்து குழம்பிய குழப்பங்களும் அவள் நினைவில் நிழலாடின. அவன் எழுதிய கடிதத்தை அவள் மனநிறைவோடு விரும்பினாள். ஆனால் அதற்கு பதில் எழுத அவள் விரும்பவில்லை. இனந்தெரியாத இனிய உணர்வால் அவளுக்கு பொழுது போனதே தெரியவில்லை. மாலை 4 மணி இருக்கும். அம்பிகாவின் தோட்டத்தில் 4-5 கொடுக்காப்புளி மரங்கள் உள்ளன. அங்கே அந்த மரங்கள் அருகில் சத்தம் கேட்கவே தோட்டத்து பக்கம் போய் பார்த்தாள்.
2 பையன்கள் மரத்தின் மீது ஏறி கொடுக்காப்புளி காய்களை பறித்து கீழே போட்டார்கள். 7-8 பையன்கள் ஓடி ஓடி அவற்றை பொறுக்கி தங்கள் கால் சட்டை பைகளில் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அந்த குட்டி வானரங்கள் இடையே பெரிய வானரமாக சுரேஷ் நின்று கொண்டிருந்தான். அவர்களை காய் பறிக்க கூடாது என்று அவள் விரட்டவில்லை. அவர்கள் அட்டகாசங்களை பார்த்து ரசித்தாள். தோட்டத்து வாசல் படியில் கீழே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று முழுவதும் அவள் உள்ளம் பரபரப்பில் ஆழ்ந்திருந்ததால் சமைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அதனால் பொழுதோடு சமைக்கலாம் என்று உள்ளே போய் அடுப்பு பற்ற வைத்தாள். மணக்குரங்கு எதிர் வீட்டை சுற்றியே தாவியது. வேலாயுதம் ஒரு நல்ல பாம்பு, அவன் மனைவி காமினி ஒரு பிரம்ம ராட்சசி, வேலாயுதத்தின் உடன் பிறந்த தம்பி சம்பத் சிறிய வயது முதலே துடுக்குக்காரன், முன்கோபி. இந்த சுரேஷ் வேலாயுதத்தின் மாற்றாந்தாய் மகன். சம்பத்தை விட 2-3 வயது பெரியவன், 27 வயது இருக்கலாம். பார்க்க போனால் சொத்தில் வேலாயுதத்திற்கும் சம்பத்துக்கும் ஒரு பாகம் வர வேண்டும். ஒரு பாகம் முழுவதும் சுரேஷுக்கு சேர வேண்டும். ஆனால் ஏமாளியான சுரேஷை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு அவன் பாகத்தையும் அபகரித்து கொள்ள பெரியவனுக்கு எண்ணம். காமினி சுரேஷுக்கு வயிறார சோறு போட மாட்டாள். அவனை துரத்தி அடிப்பாள். சுரேஷ் இங்கும் அங்கும் சுற்றி திரிவான். பசி நேரத்தில் ஊரில் யார் வீட்டுக்காவது போய் சோறு கேட்பான். அவர்கள் உப்பில்லாமல் கூழோ தண்ணீரோ கொடுத்தால் கூட சிரித்து கொண்டே சாப்பிட்டு விட்டு மீண்டும் சிறுவர்களுடன் சுற்றி கொண்டிருப்பான். உடல் வளர்ச்சிக்கு தக்க மன வளர்ச்சி இல்லை. உடல் சிறுத்து தலை பெருத்து மாங்காய் தலையனாக காட்சியளித்தான். 5வது வகுப்பு வரை படித்தான். ஒவ்வொரு வகுப்பிலும் அவன்தான் மிகவும் பெரியவன். ஆசிரியர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை அவனை ஏளனம் செய்வார்கள். அவனை ஒரு விளையாட்டு பொருளாக கிண்டல் செய்வார்கள். அவன் வயதுள்ள பெரிய பையன்கள் ஒருவனும் அவனை சேர்ப்பதில்லை. சுரேஷ் அவனை விட மிகவும் குறைந்த வயதுள்ள பையன்களோடுதான் விளையாடி கொண்டிருப்பான். எந்த பையன் எது கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை தின்பான். வேர்க்கடலை, அரிசி, மிளகு, பழுத்த மிளகாய், புளி, துவரம்பருப்பு எல்லாமே கொடுத்தவுடன் வாங்கி தின்பான். பையன்கள் மகிழ்ச்சியால் கைகொட்டி சிரிப்பார்கள். அவனும் சிரிப்பான். அவனை பார்க்கும் போதெல்லாம் அம்பிகாவுக்கு மிகவும் இரக்கமாக இருக்கும். இந்த காலத்தில் இப்படி ஒரு இரண்டுங்கெட்டானாக இருக்கிறானே என்று. திடீரென்று பப்பு உள்ளே ஓடி வந்து அவள் துணியை பற்றி இழுத்தது. அடுப்பெதிரில் அமர்ந்து வெங்காயம் அறிந்து கொண்டிருந்த அம்பிகா ஈரக்கையை துடைத்தவாறு எழுந்து தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தாள். ஒரு கொடுக்காப்புளி மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்திருந்தான் சுரேஷ். பார்த்தீங்களா, என்னால் ஏற முடியாதுன்னு சொன்னீங்களே, ஏறிட்டேன். ஒரு சிறுவன், ஏறினது இருக்கட்டும், அங்கே இருந்து கீழே குதியேன் பார்ப்போம் என்று சவால் விட்டான். குதிக்கிறேன். எனக்கு என்ன கொடுப்ப? நாளைக்கு 4 வேர்க்கடலை தருவேன். உண்மையாவா? சத்தியமா. அம்பிகா குரல் கொடுத்து அவனை தடுப்பதற்குள் சுரேஷ் மரத்தின் மீதிருந்து தொபீரென்று குதித்து விட்டான். கீழே விழுந்த அவன் எழுந்திருக்கவே இல்லை. பேச்சு மூச்சற்று கிடந்தான். அருகில் போய் பார்த்த சிறுவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிவிட்டார்கள். அம்பிகா ஓடிச் சென்று பார்த்தாள். கீழே கிடந்த கல்லில் தலை மோதி பலமான அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் சுரேஷ். சுரேஷின் தலையில் பலத்த காயம். அவன் தலையிலிருந்து பீரிட்ட இரத்தம் கவிழ்ந்து கிடந்த அவன் முகம் முழுவதையும் நனைத்து விட்டது. அவனை புரட்டி பார்த்தாள் அம்பிகா. உணர்வற்ற நிலையில் மயங்கி கிடந்தான் சுரேஷ். அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. பயந்து ஓடிய பையன்களில் ஒருவன் கூட திரும்ப வரவில்லை. அவனுக்கு எப்படி முதலுதவி செய்வது என்றும் அவளுக்கு புரியவில்லை. கூச்சலிட்டு கூப்பிட அக்கம் பக்கத்தில் கூட யாரும் இல்லை. வீட்டுக்கு ஓடி வந்து ஒரு வெள்ளை துணியை எடுத்து சென்றாள். அவனை திருப்பி வழிந்தோடும் இரத்தத்தை துடைத்து துணியை அழுத்தி கட்டி ஒரு கட்டு போட்டாள். அந்த இடத்தை விட்டு நகர்த்தி அப்பால் இழுத்து படுக்க வைத்தாள். இனி அவள் செய்ய வேண்டிய ஒரே உதவி வேலாயுதம் வீட்டுக்கு போய் செய்தியை சொல்வதுதான். விபரம் தெரிந்த நாள் முதல் அந்த கருநாகத்தின் வீட்டுக்குள் அவள் நுழைந்ததே இல்லை. இப்போது கூட அங்கு செல்ல அவளுக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. வேறு வழி இல்லாததால் அரைகுறை மனதுடன் எதிர் வீட்டுக்கு ஓடினாள். அக்கா, அக்கா,
காதுகள், கழுத்து, கைகள், இடுப்பு, கால்கள் முதலிய எல்லா இடங்களிலும் தங்க நகைகளை பூட்டிய அலங்கார ஒரு திருவுருவமாக காமினி சிறிய யானைக்குட்டி போல் வந்தாள். பருத்த உடலை தூக்க முடியாமல் தூக்கியபடி வந்த அவளுக்கு பெருமூச்சு வாங்கியது. என்னடி? அவள் குரல் கரகரத்தது. நம்ம சுரேஷ் இல்லக்கா? அது அம்பிகா சொல்லி முடிப்பதற்குள் காமினி குறுக்கிட்டாள். நம்ம சுரேஷ் என்னடி நம்ம சுரேஷ்? அந்த கிறுக்கு பிடிச்ச பிள்ளையை பெத்து போட்டுட்டு அந்த பாவி நான் போறேண்டின்னு போய் சேர்ந்துட்டா. இது எங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வீடு வீடா போய் பிச்சை எடுக்காத குறையா கண்டதையெல்லாம் வாங்கி தின்கிறது. நம்ம சுரேஷா? நம்ம சுரேஷ்? அம்பிகா இடைமறித்தாள். அது இருக்கட்டும் அக்கா, சுரேஷ் எங்க வீட்டு கொடுக்காப்புளி மரத்துல ஏறி விழுந்து மண்டை உடைஞ்சதா? உடஞ்சு ரத்தம் ஆறாய் போகுது. துணியாலே கட்டி பார்த்தேன், நிக்கல. அப்படியா? சரி நீ போ, அது அண்ணன் வந்ததும் சொல்றேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. என்ன செய்வது என்று கூட எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் ஒன்றும் உயிர் போய்விடாது. கடைசி வரை இருந்து எங்க மானத்தை வாங்கணும் பாரு. இப்படியும் ஒரு கல்மனசுக்காரி இந்த உலகத்துல இருப்பாளா என்று தோன்றியது அம்பிகாவுக்கு. காமினி கழுத்தில் மாலை மாலையாக அணிந்திருந்த தங்கச் சங்கிலிகளிலும் நெக்லஸ்களிலும் பதிந்திருந்த கற்கள் ஜொலித்தன. காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் மின்னின. உடம்பு தங்கத்தையும் வைரத்தையும் சுமந்து கொண்டிருக்க அவள் உள்ளம் இரும்பை போல் துருப்பிடித்து கிடப்பதை அம்பிகா உணர்ந்தாள். அப்படியே அவள் கழுத்தை நெரித்து அவளை கொன்றுவிடலாமா என்று கூட அம்பிகாவுக்கு தோன்றியது. இன்னும் ஏண்டி நிக்கிற? அதான் அவங்க அண்ணன் வந்ததும் சொல்றேன்னு சொன்னேனே, போயேன். வீட்டிலே கேட்பார் மேய்ப்பார் இருந்தால்தானே உனக்கு பயம் இருக்கும். காமினியின் சொற்கள் அம்பிகாவின் இதயத்தில் சாட்டையடிகளாக விழுந்தன. இனி இந்த பிறவியில் அவள் முகத்தில் ஒளிப்பதில்லை என்று எண்ணிக்கொண்டே வேகமாக திரும்பினாள் வீட்டுக்கு. அவள் அந்த வீட்டு படிகளில் இறங்குவதற்கும் சம்பத் ஒரு சிறு சைக்கிளில் அங்கு வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. சைக்கிளை விட்டு கீழே இறங்கி படிகளில் ஏறிய சம்பத்தும் வாசற்படிகளில் இறங்கி கொண்டிருந்த அம்பிகாவும் ஒரு கணம் நேருக்கு நேராக பார்த்தார்கள். ஒரே ஒரு கணநேர பார்வைதான். இரண்டு பேருடைய இதயங்களும் இடி இடித்தாற் போல் படபடவென்று அடித்து கொண்டன. அம்பிகா தன்னை சுதாரித்து கொண்டாள். சுரேஷ் எங்க தோட்டத்துல அடிபட்டு விழுந்து கிடக்குது, சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு விரைந்து சென்றாள். அதிர்ச்சியடைந்த சம்பத் அவளை தொடர்ந்து ஓடினான். பப்பு சுரேஷுக்கு காவலாக அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தது. இருவரும் தோட்டத்திற்கு சென்று சுரேஷை பிடித்து தூக்கி கைத்தாங்களாக கொண்டு வந்து அம்பிகா வீட்டில் கூடத்தில் ஒரு பாய் விரித்து கிடத்தினார்கள். பப்பு எங்கோ ஓடியது. ஒருவரை ஒருவர் அன்பாக பார்த்து கொள்ளவோ பேசிக்கொள்ளவோ அது நேரமாக அமையவில்லை. இருவரும் அவனுக்கு முதலுதவி செய்தார்கள். அம்பிகா காஃபி வைத்து கொடுத்தாள். சுரேஷ் ஓரளவு உணர்வு பெற்று கண் வழித்து பார்த்தான். அதற்குள் பப்பு எங்கிருந்தோ சில பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்து அம்பிகாவின் கையில் திணித்தது. இந்த பச்சிலையை அரைத்து கட்டி பார்ப்போம் என்றாள் அம்பிகா. பப்பு காட்டில் வசிக்கும் பிறவி அல்லவா, அதற்கு நல்ல பச்சிலையாக தெரிந்திருப்பதில் வியப்பில்லை என்று சம்பத்தும் எண்ணினான். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த காயத்தை துடைத்து மருந்து அரைத்து கட்டினார்கள். அந்த நேரத்தில் தன்னுடன் 2 பேரை அழைத்து கொண்டு அம்பிகாவின் வீட்டுக்குள் வந்தான் வேலாயுதம். ஐயோ தம்பி, என்னடா இப்படி செய்துட்ட என்று அங்கலாய்த்து கொண்டே அவர்கள் உதவியுடன் சுரேஷை தன் வீட்டுக்கு தூக்கிச் சென்றான். சுரேஷை பார்த்த காமினி, ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? தாயில்லா பூச்சியை இப்படி பழி வாங்கிட்டியே. தலையிலே அடிச்சிட்டு கையிலே கொடுத்தா வாங்கி கொள்ளும் கள்ளம் கபடம் இல்லாத புள்ளையாச்சே அது என்று பெரிதாக குரல் கொடுத்து ஒப்பாரி வைத்தாள். அவள் குரலை கேட்டு பக்கத்து தெருவில் இருந்த ஆண்களும் பெண்களும் ஓடி வந்து கூடிவிட்டார்கள். மாரியாத்தா தாயே, இந்த அப்பாவி புள்ளையை எப்படியாவது காப்பாற்றுமா தாயே. அடுத்த ஆண்டு திருவிழாவிலே 50 பேருக்கு நான் கூழு ஊத்துறேன் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள். அங்கே வந்திருந்த பெண்கள் எல்லோரும் எல்லாம் நல்லபடியா ஆயிடும், நீ அழாதேம்மா என்று அவளை அமைதிப்படுத்தி ஆறுதல் சொன்னார்கள். அந்த நாடகத்தை தன் வீட்டு வாசல் தூணை பிடித்து நின்று வேடிக்கை பார்த்த அம்பிகாவின் வயிறு பற்றி எரிந்தது.
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி நடிப்பவரை தானே இந்த உலகமும் நம்புகிறது என்று வேதனைப்பட்டாள். சுமார் 10 நாட்களில் சுரேஷின் தலையில் பட்ட காயம் முழுவதும் ஆறிவிட்டது. அவனுக்கு வேறு மருந்து கூட யாரும் வைத்து கட்டவில்லை. பப்பு கொடுத்த பச்சிலையால் தான் அவனுக்கு குணமாயிற்று. அந்த 10 நாளும் கடிதத்திற்கு பதில் என்று சம்பத் அம்பிகாவை கண்களாலேயே துளைத்து எடுத்து விட்டான். ஒரு நாள் அவள் சிறிய துண்டு சீட்டில் ஒரு வரி எழுதினாள். அதை எப்படி சம்பத்திடம் சேர்ப்பது? அவன் வழக்கமாக குளக்கரையில் உள்ள அவர்களுடைய களத்து மேட்டு குடிசையில் புத்தகமும் கையுமாக இருப்பான். குளத்துக்கு தண்ணீர் எடுத்து வரும் சாக்கில் அவள் குடத்துடன் சென்றாள். அந்த சீட்டையும் கையில் எடுத்து சென்றாள். அவளுடன் பப்புவும் சென்றது. அவள் எதிர்பார்த்தபடி சம்பத் அங்கே இருந்தான். அவள் பப்புவிடம் சீட்டை கொடுத்து அவனிடம் கொடுக்குமாறு சைகை செய்து அனுப்பினாள். அது அப்படியே எடுத்து சென்று கொடுத்தது. பப்பு கொண்டு வந்து கொடுத்த சீட்டை ஆவலுடன் வாங்கி பார்த்த சம்பத் மனம் இடிந்து போனான். அதில் எழுதப்பட்டிருந்தது, இனிமேல் எனக்கு கடிதம் எழுத வேண்டாம் என்று இருந்தது. தொடரும். நன்றி. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்.